ரஜினி படத்துலேருந்து சுந்தர்சி அவர் விலகினது தான் நேற்றுலேருந்து ரொம்ப. ஆமாம், அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. இல்லை விலகினாருன்னு சரியான ரீசன் நம்ம யாருக்குமே தெரியாது, அவருக்குமே தெரியாது. அதாவது கமல் சார், ரஜினி சார் அவங்களுக்குமே தெரியாது. ஆனால் ஸ்டோரி டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஒரு வீடியோ கூட ரிலீஸ் பண்ணாங்க கமல் அவர்களோட பர்த்டே அன்னைக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து நேற்று முரணா ஆயிடுச்சு. ஏன்னா எதனால போறாரு சுந்தர்சி வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணதும் கிடையாது. ஒரு படம் கமிட் ஆகிட்டாரு அப்படின்னா அந்த படத்துல இருந்து ரிலீவ் ஆகி அவர் திரும்ப வந்து ஜாயின் பண்ணாருன்னா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும். இன்கேஸ் அவர் இல்லை அப்படின்னா அடுத்த டேரக்டர் யாரா இருக்கலாம். சீரியஸாக வந்து ரஜினி சாருடைய ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்குது. அவர் வந்து படம் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய இயக்குனர், மியூசிக், எல்லா டெக்னீஷியன் எல்லாருமே அவரை பொறுத்தவரை அப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடியவங்க தான். அது வந்து அவருடைய சக்ஸஸ் ஃபார்முலால அதுவும் ஒன்று. அது நிறைய பேர் வந்து வெளியே சொல்ல மாட்டாது, அவர் சொல்லியிருக்காரு. யங் டேரக்டரை இன்வைட் பண்ணி அவங்கள விஷ் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுல ரஜினி சார் அடிச்சு காலே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ சுந்தர்சியோட டைரக்ட் பண்ணணுங்கிறது அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் கூட எதிர்பார்ப்பு அவ்வளோதான் இருந்துச்சு. அருணாச்சல படத்துக்கு அப்புறம் அந்த ஜானரில் ஒரு படம் வராதா? ஆனால் அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல், நீ உள்ளவா லாஜிக்லாம் பார்க்காத, அடுத்த ஒரு 2.5 மணி நேரம் எதையும் யோசிக்காத, ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஜாலியாக படத்தை பதில் போ அப்படின்னு இருக்கக்கூடிய படங்கள் வந்து இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. அந்த மாதிரி படங்கள் எடுக்கக்கூடியதான் நம்ம சுந்தர்சி. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த டேரக்டருக்கு அடிச்சிருக்கு ஜாக்பாட் அப்படின்னு. ஆமாம், அது உண்மையிலேயே பெரிய ஜாக்பாட் தான். அவர் 2 பேரை வச்சு படம் பண்ணுற டேரக்டருக்கும் ஜாக்பாட் இருக்கு, இவரை வச்சு பண்ணி அவர் ப்ரொடக்ஷனில் பண்ணுற டேரக்டருக்கு ஜாக்பாட் இருக்கு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. நேத்துலேருந்து ஒரு டாபிக் வந்து ரொம்ப ஏன் உங்க பாடி லாங்குவேஜ் வந்து வாட்டர்மெலன் மாதிரியே இருக்கு? நேத்துலேருந்து ஒரு டாபிக் வந்து இப்படியே ஆயிடுச்சுங்க. இல்லை அது பிக் பாஸ் பார்த்து பேசுறதே இல்லை பிக் பாஸ் பற்றி. சரி, இது பிக் பாஸ் பற்றி கிடையாது, இது நம்ம வேற டாபிக். நேத்துலேருந்து ஒரு டாபிக் வந்து ரொம்ப ஹாட்டாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன டாபிக்னு ஹாட்டா போதா? ஹாட்னா அந்த ஹாட் இல்லை, நான் எதுவுமே சொல்ல கேட்டேன் அவ்வளோதான். டாக் ஆஃப் த டவுன் அப்படின்பாங்கல்ல, அந்த மாதிரி ரஜினி படத்துல இருந்து சுந்தர்சி அவர் விலகினது தான் நேத்துல இருந்து ரொம்ப. அது வந்து ரஜினி சார் படம் கிடையாது, கமல் சாருடைய படம். கமல் சார் ப்ரொடக்ஷன் பண்றாரு, கமல் சாருடைய படமும் கிடையாது, ரஜினி சாருடைய படம். இந்த மாதிரியான குழப்பங்கள்னால தான் அவர் வந்து போயிருக்காரு. ஆமா, அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. நம்மளுடைய ஆகாயம் தமிழ்ல, ஆகாயம் சினிமாஸ்ல, ஆகாயம் வாய்ஸ்ல, ஆகாயத்தினுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல, ஆகாயத்தினுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில, ஆகாயம் வாட்ஸ்அப் குரூப்ல, ட்விட்டர்ல, அப்புறம் டெலிகிராம் இல்லை, இது மாதிரியான பல்வேறு தளங்களில் நம்மளே பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தோம். ஆயமுடைய போலிங் செக்ஷனில், கமெண்ட்டில், அதை எடுத்து ஷேர் பண்ணுறதில்ல, நம்ம ஸ்டோரி போட்டதில், இப்படி நம்மளே பல்வேறு கோணங்களில் அதை பேசியிருந்தோம். அதுக்கான காரணங்களை பல்வேறு பத்திரிகையாளர்களும் சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம அதை திரும்ப சொல்ல வேண்டாம். இதனால ஒரு ரிவைஸ் பண்ணுறது, ஒரு அனலைஸ் பண்ணுற மாதிரி அந்த நோக்கத்தில் போயிடும். அனலைஸ் பண்ணுற மாதிரி ரிவைஸ் பண்ண சரி, ஓகே போகலாம். எல்லாரும் சொல்கிறத நான் மனவேதனையோடு இருக்கேன், அதை பற்றி ஜாலியாக பேசுறது ஒன்றுமே இல்லை, நான் வேதனையில் இருக்கேன். பேக் டு ஃபார்ம் மாதிரி அருணாச்சலம் படத்துக்கு போயிட்டீங்களா ட்ராவல்? ஆமாம், எனக்கு ஓகே, எனக்கு வந்து சுந்தர்சி அவர்கள் ரொம்ப பிடிக்கும். ஒரு இயக்குனராக வந்து அவர் ரொம்ப, இன்னைக்கு மேபி அவர் இவங்கெல்லாம் அவுடேட்டட், அந்த காலத்து ட்ரெண்ட் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஜாலியாக படம் எடுக்கக்கூடிய ஒரு ஆள். அரண்மனை, ஆம்பளை, இந்த மாதிரி படங்கள் வரிசையில் சூப்பர் ஸ்டார் வச்சு எடுக்கக்கூடிய படத்தில் அதே மாதிரி கலகலப்பாக ஜாலியாக. இப்போ அந்த மாதிரி படங்கள்லாம் குறைஞ்சிருச்சு. படம்னா வந்து மூஞ்சி முழுக்க ரத்தம், துப்பாக்கி, போதை பொருட்கள் இதெல்லாம் பயன்படுத்தினா தான் நல்லா இருக்கும்ன்ட்டு அது மாறும்னு நினச்சேன், தெரில. அதை நீ சொன்ன மாதிரி தான். இப்போ உள்ள படங்கள் எல்லாத்துலேயும் வெப்பனை வச்சு தான் படமே வசூல் பண்ணுது. ஆனால் அவரோட படங்கள் வந்து காமெடியை தான் வெப்பனாக வச்சு படத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தார். சரி, உண்மையில சுந்தர்சி படங்கள் அப்படின்னாலே தமிழ் சினிமா மக்களுக்கும் சரி, ரசிகர்களும் சரி, ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கும். ஒரு படமாக நம்பி போய் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அவர் படம் ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் ஆகுறது ஆகலை, அது 2வது பட்சம். அவர் படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதுதான் அவங்களுக்கு ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் மாதிரி. சுந்தர்சி ஃபேமிலிக்கு இல்லைங்க, ஆடியன்ஸுக்கு சொல்கிறேன். நான் தான் சொல்லிட்டேனே, அவர் கமர்ஷியலாக படம் எடுக்கிறது கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஓகேவா, இன்னைக்கு தேதியில் சொல்கிறேன் நான். அன்னைக்கு நிறைய பேர் இருந்த டைம்லையும் அவருடைய படங்கள் பெக்யூலியராக இருக்கும். அதில் வந்து காமெடியாக இருக்கட்டும், இல்லைனா டான்ஸாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், லாஜிக்லாம் ரொம்ப கம்மி தாங்க. ஆம்பளை படம் எடுத்துங்களேன், லாஜிக்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கார் மேலே பறந்து வரதெல்லாம் வந்து அவர் சீரியஸாக எடுத்து தான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவர் சொன்னார், அதை வந்து சர்க்காஸ்டிக்காக எடுத்தேன் நான். ஒரு ஹீரோவுக்கு இதெல்லாம் ஓவர், மனுஷன் தானே எல்லாரும், அதை வந்து கிண்டல் பண்ணி கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி எடுத்தது அப்படின்னாரு. அப்படி எடுக்கக்கூடிய ஆள் அவர். அன்னைக்கு எடுத்த மதகஜ ராஜா தான் வந்து இப்போ ரிலீஸ் ஆச்சுல்ல, எப்படி இருந்துச்சு? நல்லா தானே வெல்கம் பண்ணாங்க. எனக்கு அவர் வந்து அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் போர் அடிக்கக்கூடாது. ஒரு 2 படம் 3 படத்துக்கு அப்புறம் ஒரே மாதிரி ஆகிடும் எல்லா படமும்.
அதை தாண்டி சூப்பராக படம் கூடியவர் அவர். கேங்கர்ஸ் லாஸ்ட்டாக அவருடைய படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. கேங்கர்ஸ் தான் அவரே நடிச்சிருந்தாரு. டைரக்ட் பண்ணியிருந்தாரு. கேங்கர்ஸ் வந்து இவங்க எத்தனை பேர் பார்த்தாங்கன்னே தெரியல. பார்த்துட்டு இருக்கோம். குறை சொல்லணும்னு சொல்ல, இப்படி இருந்தாலும் அவங்க நம்ம திட்ட தான் போகிறாங்க கேட்டால் அதில் அது வேறு விஷயம். குறை சொல்லணும்னு இல்லை, ஆனால் கேங்கர்ஸ் உண்மையிலேயே ஒரு நல்ல படம். உண்மையாகவே நல்லா இருக்கும் அந்த படம். காமெடி மேபி சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்திருக்கலாம் ஒரு சில பேருக்கு. அது கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல் ஆஃப் காமெடின்னு ஃபீல் பண்ணிடலாம். ஆனால் நிறைய இடத்துல காமெடி நல்லா இருந்துச்சு, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு, எண்ட்ல ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல படம். அதை பார்க்கவே மாட்டாங்க நம்ம ஆட்கள். அது இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லாம் இருக்குது. அவர் ஏன் விலகினாருன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்களா? எக்ஸ்பிளைன் பண்ண இல்லை, போகிறீங்களா? விலகினாருன்னு சரியான ரீசன் நம்ம யாருக்குமே தெரியாது. அவருக்குமே தெரியாது. அதாவது கமல் சார், ரஜினி சார் அவங்களுக்குமே தெரியாது. ஆனால் ஸ்டோரி டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஒரு வீடியோ கூட ரிலீஸ் பண்ணாங்க கமல் அவர்களோட பர்த்டே அன்னைக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து நேற்று முரணாக ஆயிடுச்சு. ஆமாம், அது ஆன உடனே வந்து சோஷியல் மீடியாவில், ட்விட்டர்லலாம் வந்து எல்லாத்துலேயும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு காரணம் இதுவாக அவரே ஒரு வார்த்தை சொல்லலை, விலகிறேன், இந்த மாதிரி வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லிட்டார். ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பேசிட்டாரு. அதை இவங்க பார்த்தாங்களானே தெரியல. நியூஸ் கார்டில் விலகிறார் அப்படின்னு வர்றதை மட்டும் பார்த்துட்டு, இதுக்கு காரணங்க ரஜினி வந்து இந்த மாதிரி சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பத்திரிகையாளர்கள் சொன்னால் ஓகே, நம்மளுமே பேட்டி எடுத்தோம் பத்திரிகையாளர்கள், அவங்க வந்து அவங்களுக்கு கிடைக்கிற சோர்ஸை வச்சு சொல்கிறாங்க. சோஷியல் மீடியா எழுதுறாங்கல்ல, அவங்க எதை அடிப்படையாக கொண்டு எழுதுறாங்கன்னு தெரியல. நம்ம பேட்டிலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், நம்ம நீங்கள் போயிட்டு அந்தணன் சார் எடுத்தீங்க, நான் நம்ம ஸ்டுடியோலேயே வந்து நம்ம சுபேர் சார் எடுத்தேன், இவங்கெல்லாம் நிறைய பேரை நம்ம எடுத்து போட்டோம். அதுக்கெல்லாம் முன்னாடி சொல்கிறேன் நான். இவங்க முதலாக எழுதுகிற ஃபேக் ஐடிக்களை சொல்கிறேன் நான், இவங்கள சொல்லலை. ஃபேக் ஐடிலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்போவே உட்காந்து, இந்த மாதிரி இதுதான் காரணம் அப்படின்ட்டு. பட் மேபி நம்ம வந்து அவங்க சொன்ன ரீசன் சொன்னால் சொல்லலாம். உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அந்தணன் சார் வந்து எதனால் இந்த சிக்கல்? ஆக்சுவலாக அவருக்குமே சரியான ரீசன் வந்து கிடைக்கல. ஏன்னா ஒரு யூகத்து அடிப்படையில் தான் இந்த மாதிரி விலகினதா சொல்கிறாங்க. ஆனால் மறுபடியுமே சுந்தர்சி அவர்கள் வந்து இவங்க கூட்டணியில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எதனால போறாரு, சுந்தர்சி வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணதும் கிடையாது. ஒரு படம் கமிட் ஆயிட்டாரு அப்படின்னா அந்த படத்துல இருந்து ரிலீவ் ஆகி ரெக்கார்டு இல்லை. ஆமா, அப்படிங்கிறப்போ திடீர்னு இந்த மாதிரி விஷயத்தை எடுக்க காரணம் என்னங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் குஷ்பு தான் அந்த போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல. போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த போஸ்டையும் டெலிட் பண்ணிட்டாங்க. ஆமா, இன்ஸ்டாகிராம்ல டெலிட் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் டெலிட் பண்ணிட்டாங்க. போட்ட கொஞ்ச நேரத்துல பயங்கர ஸ்ப்ரெட் ஆயிருச்சு எல்லா பக்கமும். எங்க நேஷனல் சேனல், எல்லா சேனல்லையும் பயங்கர ஸ்ப்ரெட் ஆகி ரொம்பவும் எல்லாரும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டெலீட் பண்ணது, அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன ரீசன் அவங்களாலே கணிக்க முடியல. சுபேர் அவர்கள், ஜெர்னலிஸ்ட் சுபேர், நேற்று நான் அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்ன விஷயமும் அதுதான். அந்த வீடியோ இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அவர் சொன்னதுமே அதுதான். இந்த மாதிரி வந்து ஸ்டோரி டிஸ்கஷன் போச்சு. அதில் வந்து சில ஐடியாலஜி, கருத்துக்கள் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. சுந்தர்சி அவர்கள் சொன்னது உங்களுக்கு ஒத்துக்கலை, இல்லை கமல் சாருடைய பார்வை வேறு மாதிரி இருந்துச்சு, ரஜினி சாருடைய பார்வை வேறு மாதிரி இருந்துச்சு. இப்படியே இந்த ரீசன்ஸ்னால இல்லை இந்த கட்டத்திலேயே இதை நம்ம இவ்வளோ ஒரு டிஸ்ட்ரஸ்டோட, இவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோட பண்ண முடியாதுன்றனால அவர் போயிட்டார். ஆனால் பேச்சுவார்த்தையில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாரு. ஓகே, எனிவேஸ் என்ன நடந்தாலும் அது நடந்தது தான். அவர் திரும்ப வந்து ஜாயின் பண்ணார்னா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும். இன்கேஸ் அவர் இல்லை அப்படின்னா அடுத்த டேரக்டர் யாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம இன்னும் ஒரு லிஸ்ட் இருக்கு. ஃபேக் ஐடி நண்பர்கள் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், ஏன்னா ஏற்கனவே ரஜினி கமல் படத்தை டைரக்ட் பண்ண போகிறது லோகேஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு. அப்புறம் அவர் போனதுலேருந்து இவர் டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்கும், இவர் டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்குன்னு அவங்களுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு. அதே டாக்கு தான் இப்போ இங்கேயும் வந்திருக்கு. இவர் பண்ணால் நல்லா இருக்கும், இவர் பண்ணால் நல்லா இருக்கும்னு கார்த்தி சுப்ராஜ் பேர், அப்புறம் நெல்சனு, வெங்கட் பிரபு பேர் கொண்டு இந்த லிஸ்ட்ல வந்துருக்குன்னா நான் வந்து இவரை தான் சொல்லுவேன். நான் நம்ம டியூட் எடுத்தார்ல கீர்த்தீஸ்வரன், அவர் எடுக்கலாம். ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து சர்க்காஸ்டிக்காக சொல்லலை, சீரியஸாக வந்து ரஜினி சாருடைய ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்குது. அவர் வந்து படம் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய இயக்குனர், மியூசிக், எல்லா டெக்னீஷியன் எல்லாருமே அவரை பொறுத்தவரைக்கும் அப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடியவங்க தான். அது வந்து அவருடைய சக்ஸஸ் ஃபார்முலாவில் அதுவும் ஒன்று. அது நிறைய பேர் வந்து வெளியே சொல்ல மாட்டாது, அவர் சொல்லியிருக்காரு. பட் அவருடைய சக்ஸஸ் ஃபார்முலாவில் அதுவும் ஒன்று. அப்போ ட்ரெண்டிங்கில் யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது. ரஜினிகாந்த் அப்படின்னா அது ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குது. பின்னாடி இருக்க ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போ ட்ரெண்டில் இருக்கிறவங்களை ஃபாலோ பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா சேல் பண்ணலாம், நல்ல வியாபாரம் பண்ணலாம். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய டாப் ஹீரோஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்னு வச்சுக்கோங்களேன். இதில் கமல் சார் மட்டும் தான் விதிவிலக்கு. கமல் சாரால் வந்து ஒரு பெரிய படம் நடிக்க முடியும், அவருடைய படம் வந்து ட்ரெண்டிங்கில் வராமலும் பண்ண முடியும், ஒரு 10 வருஷம் கழிச்சு நல்லா இருக்கும்பாங்க அந்த மாதிரி. பட் ரஜினி சாரை பொறுத்து அவருடைய கிராஃப் வேறு, விஜய் சார், அஜித் இவங்களுடைய கிராஃப்லாம் வேறு. இப்போ அதே மாதிரி தான் நம்ம எஸ்கே அண்ணனும் அவருடைய கிராஃபில் நடிச்சிட்ருக்காரு. அவருடைய பழைய டேரக்டர்ஸ்லாம் அவர் ஒர்க்கே பண்ணல. அது வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். யாரோ ஒரு டேரக்டர் வந்து பொன்ராம் சார்னு நினைக்கிறேன், நீ வந்து என்னுடைய லிமிட்லாம் தாண்டி போயிட்ட சிவா, இதுக்கப்புறம் அடுத்த மாதிரி படங்கள் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ கீர்த்தீஸ்வரன் வந்து டியூட் அது ஒரு பெரிய விமர்சனமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது அப்படி இது இப்படின்ட்டு. பட் நீங்கள் அந்த ஃபுல் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டியூட் ட்ரெய்லர் வந்தப்போ பேசியிருப்போம். அது வந்து ஒரு ஜென்சிக்கான படம்.
ஜென்சிக்காக எடுக்கப்பட்ட படம். அதை அவர் எடுக்கும்போது சொன்னார், ரஜினிகாந்த் அண்ட் ஸ்ரீதேவி காம்போ மைண்டில் வச்சு தான் நான் பண்ணேன். எஸ்பெஷலி அது நெட்ஃப்ளிக்ஸில் வேறு இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படம். அந்த கோட் எடுத்து போட்டு பிரதீப் ரங்கநாத் இப்படி அழுவார்ல, அப்படின்ட்டு போவார்ல, அதெல்லாம் அவருடைய மேனரிசம் தான். ஏன் இருக்கக்கூடாது? ஏன் கீர்த்தீஸ்வரன் வந்து சூப்பர் ஸ்டார் டைரக்ட் பண்ணக்கூடாது? நீங்கள் சொல்கிறது ஒரு இதில் பாயிண்ட். ஏன்னா அவர் அது தெரிஞ்சே தான் அந்த டியூடுன்னு டைட்டில் வச்சிருப்பாரு போல. டியூடு DUDE வேண்டாம், இது ஏதோ டீகோடிங் மாதிரி இருக்கு. டுவல் டெடிகேஷன், 2 பேரோட டெடிகேஷன் இருக்கு ரஜினி கமல். டுவல் டெடிகேஷனா? ஸோ அந்த டைட்டில் வச்சு இதோட இணைப்பு பாலம் மாதிரி இல்லை இருக்கலாம். இப்போ இது வந்து இன்னொருத்தட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், சர்க்காஸ்டிக்காக சொல்லி ஏன் கீர்த்தீஸ்வரன் பண்ணக்கூடாதுன்றதான் என்னுடைய இது. அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இல்லையா? ஒரு படம் எடுத்துட்டாரு. இப்போ இந்த படமும் சாதாரண பட்ஜெட்லாம் இல்லை, நல்ல பட்ஜெட்டில் பண்ண படம் தான். மார்க்கெட்டிங் நல்லா போயிருக்கு. அவர் வந்து சுதா மேமோட அசிஸ்டண்ட்டு, விஷயம் தெரியும் அவருக்கு என்ன பண்ணணுன்ட்டு. இந்த படமே ஒரு வெல் ரிட்டன் தான். அது பண்ண விதத்தில் நிறைய பேர் கிரிட்டிசிசம் இருக்கலாம், கருத்துக்கள் நிறைய பேர் கிரிட்டிசிசம் இருக்குது. தாலி சென்டிமெண்ட் உள்ளவங்களுக்குலாம் அந்த படம் ஹர்ட் பண்ணிடுச்சு அவங்கள, அதெல்லாம் வேற. படம் நல்லா தானே எழுதியிருக்காரு. ஆமாம். இந்த இது இருக்கிற என்ன அவருக்கு இது கம்மி, இந்த ஆஸ்பெக்ட் இல்லைன்னு இவங்க ஃபீல் பண்ணுறான்னு தெரியல. பட் எனக்கு நான் நம்புறது கீர்த்தீஸ்வரன் அவர்கள் பண்ணால் நல்லா இருக்கும் நான் நம்புறேன். இப்போ நம்ம பேச்ச கேட்டலாம் யாரும் பண்ண போறது இல்லை, சும்மா சொல்றேன் நான். அவருக்குமே இந்த ஐடியா வந்து எழுதிக்கிட்டு இருக்காரா ரஜினி சாரை வச்சு? எழுதுறாங்கப்பா. தேசிங் பெரியசாமி எழுதினாரு, அதுக்கப்புறம் வந்து அவர் கண்ணும் கொள்ளையடித்ததுக்கு அப்புறம் வந்து பேசினாரு. பட் அதுவும் வந்து நடக்கல. அதுதான் யங் டைரக்டரை இன்வைட் பண்ணி அவங்கள விஷ் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்றதுல ரஜினி சார் அடிச்சு காலே கிடையாது. ஏன்னா தொடர்ந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல எல்லாமே யங் டைரக்டர் கூட தான் அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ சுந்தர்சியோட டைரக்ட் பண்ணணுங்கிறது அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் கூட எதிர்பார்ப்பு அவளாக தான் இருந்துச்சு. அருணாச்சல படத்துக்கு அப்புறம் அந்த ஜானர்ல ஒரு படம் வராதா? இப்போ ரீசெண்ட் டைம்ல எல்லாமே இந்த மாதிரி வெப்பன் கத்தி அந்த விஷயங்களா பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கமர்ஷியல் படம், கமர்ஷியல் ரிலேட்டடான கண்டென்ட் ஓரியன்டட் படங்களை வந்து ரஜினி சார் வச்சு பண்ணா எப்படி இருக்கும்? அதுவும் சுந்தர்சி ரஜினி சார் காம்போ, கூடவே அவர் செட் ஆஃப் அந்த ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாரும் சேர்த்து வச்சு பார்த்தா அப்படியே அந்த மெமரிஸ் அப்படியே கொண்டு வந்து போகிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தமிழ் சினிமா மத்தியில் ரொம்பவும் இருந்துச்சு. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இதை பற்றி பேசும்போது டேரக்டர்ஸ் லிஸ்ட் வந்து நம்ம சுருக்கமாக முடிச்சிட்டோம். அதை விலாவாரியாக பேசணும்னு நினச்சேன், பட் இதை நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சுந்தர்சி சாரோடைய ஸ்க்ரீன் பிளே, இதெல்லாம் உண்மையிலே அருணாச்சலம் இப்போ பார்க்கும்போது கூட ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஆனால் ஏன்னே தெரில, நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் ஓல்டு ஸ்டைலில் இருந்தாலோ இல்லை இப்போது ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்னாலும் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க நம்ம ஆட்கள். நீங்கள் தெலுங்கில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, தெலுங்கில் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. ராஜமௌலி சாருடைய அப்பா ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க. ராஜமௌலி சாருக்கு என்ன ஏஜோ அவங்க அப்பாவுக்கு என்ன ஏஜ், ஆனால் அவர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறாரு. அவர் எழுதுகிற ஸ்கிரிப்ட் அவருடைய ஸ்டைல், அவருடைய ஏஜ், எல்லா ஃபேக்டருமே இருக்கும்ல. ஆனாலும் அந்த ஸ்கிரிப்டில் நல்லா தான் இருக்குது, படங்கள் நல்லா தான் போகுது. அங்கே வந்து பெரிய பெரிய டேரக்டர்ஸ், அதாவது இப்போ KS ரவிக்குமார் சாருடைய செட்டு இல்லை சுந்தர் சாருடைய செட்டு, அவங்க செட்டு டேரக்டர்ஸ் இன்னும் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க படம். மலையாளத்தில் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, ஹிந்தியில் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் தமிழில் மட்டும் ஏன் இந்த பிரச்சனையே தெரில. தமிழில் வந்து இல்லை, அது ஆடியன்ஸோட மைண்ட் செட்டா, இவங்க எடுத்திருக்காங்க படத்தை நம்ம பார்க்க வேண்டாம், இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எங்கு 21 வயசு. அபிசஞ்சீவி வந்து 24. இது சிம்பு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெக்கார்ட் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். 21 வயசுல ஒரு படம் 22 வயசுல முடிச்சிட்டாரு. ஆமா, இதோட 12th 10th படிக்கிற பசங்க தான் எடுத்தா நாங்க பார்ப்போம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருமோன்னு தெரியல. அதனால எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓப்பன் மைண்டோட போய் படங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். கேங்கர்ஸே நல்ல படம். ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக இது இருந்தா அது நல்லா தானே இருந்திருக்கும். கேங்கர்ஸ் 2 அவங்களும் 2 பேரும் கேங்கர்ஸ் தானே இருக்கலாம். கேங்கர்ஸ் என்ன தப்புன்னு கேட்குறேன் நான். எனக்கு அது வந்து எக்ஸ்ப்ளோரே பண்ணாம அது தப்புன்னு சொல்றேன் எனக்கு விருப்பமே இல்லை. கேங்கர்ஸ் 2ஆவே கூட இருக்கட்டும். அதில் ஆக்சுவலாக வந்து இது 2 வர்றதுக்கான எல்லா முகாந்திரத்தோடையும் தான் அவர் அந்த படம் பார்த்துருக்கீங்கல்ல கேங்கர்ஸ், அவர் எல்லா பாசிபிலிட்டியோடையும் தான் அதை முடிச்சிருப்பார். அதை ஓகேவா, அதில் ஒரு கண்டினியூஷன் பண்ணலாம். ஏன் இருந்த என்ன, ரஜினி சார் வந்துட்டு போறாரு 2வது பாட்டில், ஜாலியாக தானே இருக்கும், நல்லா இருக்கும். அதை எக்ஸ்ப்ளோரே பண்ணுறது இல்லை. அதை வெளியூரில் எடுத்தாங்கன்னா நம்மளுக்கு தான் முதல்ல போய் பார்ப்பாங்க. அது எந்த மொழின்னே தெரியாது. ஒடிய மொழியில் போன மாதம் அப்படின்னு உட்காந்து இது என்ன மொழின்னே தெரியலையே அப்படி, ஆனால் எழுதுவோம்ல, அதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு. இருந்தாலும் இந்த ட்ரோல் அண்ட் மீம் சைடு வந்து கொஞ்சம் ரொம்பவே ஆட்டி படைச்சிட்டாங்க. சுந்தர்சி ரஜினி சார் படத்தை டைரக்ட் பண்ண போறான்னு சொன்னதுலேருந்து அவங்களா இஷ்டத்துக்கு ஒரு இமேஜினேஷனை போட்டு இப்படி பண்ண இந்த கலகலப்பு படம் இருக்குல்ல, ட்ரோல் இல்லை, ட்ரோல்ன்றது வேற. இது இல்லை சொல்றது வன்மேஷ் அதையும் தாண்டி வன்மேஷ் நண்பர்கள், ஆமா வன்ம நண்பர்கள், அரண்மனை சீக்வன்ஸ்ல இருந்து ஆமா அது போடுறது, ஆம்பளை படத்துல அந்த கார் இதுல வர்ற மாதிரி நிறைய அவர் சுந்தர்சி படங்களோட ஃபுட்டேஜ் எல்லாம் அவருக்கே அவரை விட இவங்க அந்த அளவுக்கு இமேஜினேஷன் பண்ணி கொண்டு போறாங்க. அது இன்னைக்கு அவங்களுக்கு இப்படி தெரியுது. ஆனால் படம் வந்தப்போ உண்மையிலேயே கமர்ஷியல் சினிமாவுக்கு எப்பயுமே நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க. தமிழில் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஜானர் நல்லா ஓடுறோம். ஒன்று பேய் படம்,
எல்லாத்துலேயும் ஒரே கதை தான். ஒரு வீடு இருக்கும், அங்கே போகாதன்னா போக மாட்டாங்க, ஊரில் வேறு வீடு இல்லாத மாதிரி அங்கே ஒரு குடும்பம் குடியேறி இந்த ரூமை திறக்காத கட்டு போட்டிருக்குன்னா அங்கே தான் போய் குழந்தை விளையாடும், திறக்கும், பேய் வந்துடும். கடைசியில் பேயே ஒரு கட்டத்துக்கு மேலே எப்பா நீ ஆளை விடுங்கடாங்கிற மாதிரி போயிடும். அது நீ விட்டுருங்கடா எப்பா. அது வந்து பார்ட் 1, 2, 3ங்கிற நம்ம தமிழ் சினிமாவில் பேய் கதைகளுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு மதசார்பின்மை இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்துக்களை வச்சு தான் பேய் விரட்டணும்னு இல்லை, டக்குன்னு ஒரு பாய் வருவார் விரட்டுவார், டக்குன்னு ஃபாதர் வருவார் விரட்டுவார். இன்னும் வந்து ஜெயின மதம், சீக்கிய மதம், பௌத்த மதம் இந்த மாதிரி நம்ம போல அது அந்த அந்த வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகலை. ஜொராஸ்ட்ரியனிசம் அதையுமே கொண்டு வந்துருவாங்க. ஜப்பானில் இருக்குது, சில மதங்கள்லாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஜூவிஷ் மதங்கள், யூதர்கள், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அவங்கெல்லாம் வைக்கலாம். இப்போ அடுத்து இது நம்ம அடுத்தடுத்த பேய் படங்கள் வரும்போது அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது இந்த காஞ்சனா போர் வருது, நான் பேரை சொல்ல மாட்டேன் என்ன படம்ன்ட்டு, நீங்கள் தான் சொல்கிறீங்க. சரி ஓகே, அந்த மாதிரி படங்கள் வரும்போது நம்ம எதிர்பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு மதசார்பின்மை வந்து பேய் படங்கள்ல இருக்கும். இன்னொரு ஜேனர் வந்து ஆப்வியஸாக கமர்ஷியல் ஜேனர் தான். அதில் காமெடி லாஜிக் பெருசாக பார்க்க வேண்டாம். வந்தாராஜாவாத வருவம் வந்து சுந்தர் சி சார் எடுத்த படம் தான் இல்லையா? வந்தாராஜாவாத வருவம் படம் வந்து சிம்பு அவர்களுக்கு ஒரு 2 நாள் கழித்து அதுக்கப்புறம் அந்த படம் அது. அதில் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். நம்ம மறைந்த ரோபோ சங்கர் வந்து நடிச்சிருப்பார். கார்லேருந்து பிரேக் அடிச்சோன்னே ரோபோ சங்கர் போய் வேற ஒரு போலில் இடிச்சு இன்னொரு இடத்துல இடிச்சு திரும்ப வந்து கார்லேயே உட்காருவார். அந்த சீனை வந்து தியேட்டரில் பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது. இது லாஜிக்கலாக இது பண்ணவே முடியாது. ஒரு சீரியஸான படத்தில் நீ இப்படி வச்சிங்கன்னா பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. இப்போ கூலியை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறான். ஒரு 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 வெப்சைட் ஒன்று இருக்குது, இந்த இவங்களுக்குலாம் தெரியும், ஃபிலிம் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்குலாம் தெரியும். ஏதோ ஒரு படத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது சீனாக ஸ்க்ரீன்ஷாட்டாக பிரிச்சிடும் அது தனியாக. அப்படி ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, ஓகேவா? அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு என்னென்ன ஃப்ரேமில் என்ன மிஸ்டேக்குன்றான். அவ்வளோ ரிஸ்க் இருக்குது. அதுவும் கமர்ஷியல் படம் தான். ஆனால் அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல், நீ உள்ளவா லாஜிக்லாம் பார்க்காத, அடுத்த ஒரு 2.5 மணி நேரம் எதையும் யோசிக்காத, ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஜாலியாக படத்தை பார்த்துட்டு போ அப்படின்னு இருக்கக்கூடிய படங்கள் வந்து இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. அந்த மாதிரி படங்கள் எடுக்கக்கூடியவர் தான் நம்ம சுந்தர் சி அவர்கள். அது வந்து இன்னைக்கு இவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கு அப்படி. ஆனால் படம் வந்தப்போ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இப்போ வந்து இவ்வளோ பெரிய நியூஸாக பரவிக்கிட்டு இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே இந்த நம்மள மாதிரி ஆட்கள் தான். என்ன ஜெவனத்தை எடுத்து போட்டு விட்டு இல்லை இந்த கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்து. ஏன்னா அதுக்கு முன்னாடியா கூட்டணி அதுவா இல்லை, ரஜினி கமல் ப்ரொடக்ஷனில் சுந்தர் சி டைரக்ஷனில். ஏன்னா ரொம்ப நாளாகவே கமல் அவர்களுடைய பேனரில் வந்து ரஜினி படம் பண்ணணுங்கிறது கமல் அவர்களுடைய கோரிக்கை, ஆசை. இவருக்குமே சுந்தர் சி டைரக்ஷனில் பண்ணணுங்கிறது ஒரு விதமான ஆசை, ஒரு விதமான. சரி ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து படம் பண்ற மாதிரி தான் ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இல்ல அது இருக்கு, அது இருக்கு. இல்ல அந்த அப்டேட் தான் வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம் தான் டக்குன்னு இந்த அப்டேட் கொடுத்தாங்க. ரஜினி அவர்கள் வந்து என்னுடைய ப்ரொடக்ஷன்ல நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கமல் சொல்லியிருந்தாரு. ஒருவேளை அதை பார்த்துட்டு இருந்த நிறைய பேருக்கு வந்து ஒருவேளை இவர் ப்ரொடக்ஷன்ல பண்றாரு, ஓகே, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஆனால் அதுலேயுமே அவர் தெளிவுபடுத்திட்டாரு, இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் நடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் 2 பேர் சேர்ந்து நடிக்கிற படம் மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ அந்த டைரக்டரோட லிஸ்ட் எல்லாம் தெரியும்ல, லோகேஷ் கனகராஜ் பண்றதா இருந்துச்சு, அப்புறம் நெல்சன் பண்றதா இருந்துச்சு. இப்போ வந்து அதே சிமிலாரிட்டி தான் இப்போ இங்கேயும் வந்திருக்கு. சுந்தரிசி போயிட்டாரு, இப்போ இதுல எந்த டைரக்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. என்னோட சஜஷன் என்னன்னா, பேட்டையோட டைரக்டரான கார்த்திக் சுப்ராஜ் அவர் பண்ணா நல்லா இருக்குங்கிற மாதிரி. கண்டிப்பாக கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஃபேன். அவர் நல்லா தான் இருக்கும் அவருடைய படங்கள்லாம். மற்றவங்க வந்து ரெட்ரோ பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். நல்ல படம் தானே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிகர்தண்டா XX அதெல்லாம் வந்து கணக்கற்ற படத்தில் வந்து பாட்டு பேர் தான் ஒன்று, ஆனால் பல தடவை அதை கேட்டுட்டு போயிட்டே இருந்துருக்கு. ஆமாம், இதெல்லாம் இந்த இவ்வளவு சொல்லணும் அவசியம் இல்லை, அவரே இதெல்லாம் ஓகே. அதான் எனக்கு வந்து என்னென்னா, அதெல்லாம் நான் எண்ணற்ற முறை பார்த்துருக்கிறேன். நல்ல படங்கள் தான். அந்த மாதிரியான கிளைமேக்ஸோ இல்லை ஸ்க்ரீன் பிளேவோ சூப்பர் ஸ்டாருக்கு எழுதுறதுன்னா அவர் வைக்க மாட்டார். பட் அவர் வேற ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ஒன்று ஆரம்பிச்சிட்டார். ஆமாம், கார்த்திக் சுப்ராஜ் வந்து வேற ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ஒன்று ஆரம்பிச்சிட்டார் அவர். இங்கேருந்து அது எல்லாமே நியூ காஸ்ட் வச்சு பண்ண. ஆமாம், அவர் வந்து அடிக்கடி மதுரைக்கு பயணம் பண்ணக்கூடியவர். அவருடைய திரைக்கதையும் சரி அவரும் சரி, மதுரை தாண்டி வெளியே வருவது கஷ்டம். அவர் மதுரைக்கு போயிருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அகைன் நான் வந்து கீர்த்தீஸ்வரன் இல்லைனா வந்து நெல்சன் இப்போ தான் இன்னொரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அகைன் இன்னொரு புது ப்ராஜெக்ட் சாத்தியமா அப்படின்னு தெரியல. என்னோட சைட்லேருந்து கேட்டால் கீர்த்தீஸ்வரன். லோகேஷ் என்னன்னா தெரியல. ஏன் மூஞ்ச என்ன அவர் பண்ணுறதா இருந்துச்சு. ரஜினி கமல் அவர் கால் ஷீட் கொடுத்துட்டு பிஸியாக இருக்காருங்க. அவர் வந்து இப்போ ஃபுல் ஆக்டிங் மட்டும்தான். அவருக்கு இன்னும் பெண்டிங் நிறைய இருக்குது. ஆல்ரெடி கைதி 2 அதில் நிறைய இருக்குது பெண்டிங். எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போதுன்னு தெரியல.
பாப்போம், நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த டைரக்டருக்கு அடிச்சிருக்கு ஜாக்பாட் அப்படின்னு. ஆமா, அது உண்மையிலேயே பெரிய ஜாக்பாட் தான். அதனால பார்ப்போம். அவன் 2 பேரை வச்சு படம் பண்ற டைரக்டருக்கும் ஜாக்பாட் இருக்கு, இவரை வச்சு பண்ணி அவர் ப்ரொடக்ஷன்ல பண்ற டைரக்டருக்கு ஜாக்பாட் இருக்கு. ஆமா, அது வந்து யார் இதை பண்றாங்கன்றத பார்ப்போம். நன்றி.